தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்ககம் அண்மையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பொதுமக்கள் அதாவது தாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் மற்றும் இயர்ஃபோன்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்துவதில் கவனம் கொள்ள வேண்டும். அதிக அளவில் பயன்படுத்தினால் காது தொடர்பான பிரச்சனைகள் வரும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மருத்துவர் விஜயகிருஷ்ணா இருக்கின்றார். சார் வணக்கம். குறிப்பாக இந்த இயர்ஃபோன்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் பயன்பாடுன்றது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இயர்பட்ஸ் வரைக்கும் காதில் ஃபுல் டே வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இது அதிக அளவில் பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் சார் காதுகளுக்கு? சரி, அதாவது இப்போ முதல்ல ஆரம்பிக்கிறதுல மார்ச் 3 நம்ம வேர்ல்டு ஹியரிங் டே அப்படின்னு உலகளவில் இதை ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி ஹியரிங் ரிலேட்டடாக வேர்ல்டு லெவலில் WHO ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமானது இந்த வருஷம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸு மொபைல் ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹியரிங் எவ்வளோ தூரத்துக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதில் அவங்க சொன்ன மாதிரி டிபிஹெச் இந்த தடவை ரொம்ப மும்முரமாக இதை மக்களிடையே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். இதில் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாலோ இல்லை இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலோ நம்ம காது பாதிப்படைவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு வால்யூம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸோ 2 முக்கியமான விஷயங்கள் இதில் வால்யூம் கம்மியாக யூஸ் பண்ணுறதும் எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம இயர்ஃபோன்ஸுங்கிறது அன்றாடம் நம்ம தொழிலுக்காகவும் சாங்ஸ் கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் அப்படின்னு நிறைய விதத்தில் யூஸ் பண்ணுறோம். ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு அதிலே நிறைய மாடல்ஸ் இருக்குது. காதுக்குள்ளே வைக்கிறது, வெளியில் வைக்கிறது, போன் கண்டக்ஷன், நாய்ஸ் கேன்சலேஷன், அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு இயர்ஃபோன்ஸ் இருக்குது. பட் இதில் பெட்டர் நாய்ஸ் கேன்சலேஷன் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறது. என்ன அதில் அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு வெளியில் உள்ள சத்தங்கள் கேட்காத போது நம்ம வால்யூம் கம்மியாக வச்சு கேட்குறதுக்கு அதில் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ரொம்ப நேரம் கேட்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 டெசிபல் ஹியரிங் அந்த வால்யூமில் வச்சு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஒரு 2-3 ஹவர்ஸ் கேட்குறோம் அப்படின்னா, அந்த 70 டெசிபல் 80 டெசிபல் கேட்குற மாதிரி வால்யூமை கூட்டணும் அப்படின்னா டூரேஷன் 4 ஹவர்ஸ் கேட்க முடியாது, 3 ஹவர்ஸ் கேட்க முடியாது, 2 ஹவர்ஸ் கம்மியாயிரும். இன்னும் அதை 80 டெசிபல் 90 டெசிபலுக்கு வச்சு கேட்குறோம் அப்படின்னா இன்னும் கம்மியாகும். ஸோ 1 ஹவர் தான் கேட்கலாங்கிற மாதிரி. அட்வைசபிள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த இயர்ஃபோன்ஸில் பாட்டு கேட்குறதோ, தொடர்ந்து பேசுகிறதோ, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறதோ கூடாது. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பயன்பாடுகளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இயர்பட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனி டைம் நம்ம காதில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தொழில்நுட்பம்லாம் இன்றைக்கி வளர்ந்துருச்சு. ஸோ எந்த அளவில் நம்ம பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தலாம், எந்த அளவுக்கு சத்தங்கள் இந்த காதுகள் கேட்கக்கூடிய திறன் இருக்கும், எவ்வளோ நேரம் இந்த காதுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், இவ்வளோ நேரம் கேட்டால் அது காதுகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் சொல்லலாம், என்ன டெசிபிள் அளவு வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் சார்? 60லேருந்து 70 டெசிபல் 1 மணி நேரம், இதுதான் நமக்கு லிமிட். இதை தாண்ட டூரேஷன் கம்மியாக வச்சுக்கணுமே தவிர கூட்டக்கூடாது. இதுக்கு மேலே கூட நம்ம காது பாதிப்பாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாதிப்புங்கிறது நரம்பு பாதிக்கலாம், இயர் ட்ரம் பாதிக்கலாம். அப்படி பாதிச்சதுன்னா இது எல்லாமே பெர்மனன்ட் டேமேஜ் ஆகும். நமக்கு திருப்பி அது கிடைக்கணும்னு நினச்சி நீங்கள் வேணுன்னா கூட கிடைக்காது ஹியரிங். இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், ரோட்டில் போகையில் காதில் மாட்டிட்டு பேசிகிட்டே போகிறது, வண்டி ஓட்டையில் காதில் மாட்டிட்டு இயர்ஃபோன் மாட்டிட்டு பேசிகிட்டே போகிறது, பாட்டு கேட்டுகிட்டே போகிறது. அது இப்போ ஒரு ரொட்டீன் பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. பின்னாடி ஹார்ன் அடிக்கிறது கூட தெரியாமல் காது கேட்டுட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க, ஃபோனை பேசிகிட்டே கிராஸ் பண்ண, அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸும் நிறைய ரோட்டில் ஆகிறதையும் நாங்கள் பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து எல்லாமே இந்த ஹெட்ஃபோன்ஸ் அந்த ஹெட்செட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூடூத் கனெக்டடாக இருக்குது. ஸோ அதை ஃபோன்ஸோடு கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் மூலமாகவும் பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ப்ளூடூத் வித் கனெக்டடாக இருக்கிறதும் காதுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ நிறைய ஸ்டடீஸ் அது ரிலேட்டடாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் அதில் பெரிய அளவுக்கு டேமேஜ் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை. பட் ஆனால் டெஃபினட்டாக காதில் டைரெக்டாக வச்சு ஃபோனை பேசுகிறத விட ப்ளூடூத்தில் பேசுகிறது டேமேஜ் கம்மி தான். ஸோ இன்றைக்கி இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த கேசஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கா? இது ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்களா? நீங்கள் என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி இருக்குது சார்?
மெயினாக வந்து பெரியவங்க தான் இதில் வந்து ரொம்ப பாதிக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். ஆல்மோஸ்ட் 5 பேஷண்ட் 10 பேஷண்ட் பார்க்குறதுல 5 பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமான யூஸ் பண்ணுறதுனால வர்றது. இப்போ 25 வயசு 30 வயசில் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு அப்போ தெரியறதில்ல. அது அவங்க ஒரு 30-40 வயசு ஆகையில் அவங்களுக்கு அதோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சார். இப்போ இந்த காதுகளுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை சின்ன வயசுலேயே அதுக்கான பாதிப்புகள் தெரிய ஆரம்பிச்சிருமா? இல்லை அவங்க வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூவோட சேர்ந்து இந்த காது பாதிப்புகள் வருமா? சரி, அது நம்ம இவங்களுக்கு இப்படித்தான் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு தன்மை இருந்தது அப்படின்னா, காது அஃபெக்ட் ஆகிற தன்மை இருந்ததுன்னா ஈஸியாக சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது இப்போ பாதி குழந்தைங்க வந்து ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே தான் பாட்டு கேட்குறதும் யூடியூப் பார்க்குறது மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஷுட் பி அபேண்டன்ட் அண்ட் ப்ரிவென்டட். ஸோ இந்த வேர்ல்டு ஹியரிங் டே, ஸோ இந்த காதுகளுக்கான அந்த பராமரிப்பு எப்படி இருக்கணும் பொதுமக்கள்கிட்ட, அது சம்மந்தமாக விழிப்புணர்வு பொதுமக்கள்கிட்ட கம்மியாகவே இருக்குது. ஸோ என்ன மாதிரி எப்படி வந்து காதுகளை பராமரிக்கணும், அவங்க எந்த மாதிரி தங்களுடைய காது பராமரிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கைகள் அவங்க பொதுமக்கள் எடுக்கணும் சார்? ஸோ நம்பர் 1 வந்து ஹெட்ஃபோன், இயர்ஃபோன் எது யூஸ் பண்ணாலும் வெளியில் மாட்டுற மாதிரி மாடலோ நாய்ஸ் கேன்சலேஷன் டைப்பான இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். அதுலேயும் வால்யூம் ரொம்ப கம்மியாகவும் நேரம் வந்து மிக குறைவான நேரத்தில் நம்ம பாட்டு கேட்டோன்னா நம்ம காதை ரொம்ப நாளைக்கு கேட்கலாம். 2வது அது சுத்தமாக வச்சுக்கிறது. நம்ம அதை அங்கங்கே போட்டுட்டு திருப்பி காதில் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கண்ணில் வைப்போமான்னு பார்த்தீங்கன்னா மாட்டோம். ஸோ அந்த மாதிரி காதில் வைக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதையும் நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா காதுலேயும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 3வது ரொம்ப லவுட் நாய்ஸ் இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ணுறது. அப்படி போக வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தாலும் நேரத்தை நம்ம அதோட எக்ஸ்போஷர் டயத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது, இல்லை ஒரு தேட்டருக்கு போகிறோம், ஒரு மியூசிக் ஷோ போகிறோம், ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்குதுன்னா அதை நேரத்தை கம்மி பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இப்போ காதுகளுக்கான பாதிப்புன்றது காதுகளோடு நிற்குமா, இல்லை மற்ற பிற உறுப்புகளையும் அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? டெஃபினட்டாக ரொம்ப லவுட் சவுண்ட் எக்ஸ்போஸ்ட் ஆனவங்க, காது எஃபெக்ட் ஆனவங்க வந்து சோஷியலாக வித்ட்ரா ஆயிடுறாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு காது கேட்கல அப்படிங்கிறது வந்து அவங்களோட கம்யூனிகேஷனே வந்து பிளாக் பண்ணிடும். சோஷியலாக மென்டலி அவங்க வந்து ஒரு வித்ட்ரால் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ரவுண்ட் சவுண்டில் கேட்டுட்டு வந்தாலே ஒரு படபடப்பு, ஒரு பிபி ஏறுறது, அந்த மாதிரி நிறைய சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸும் அதனால் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொரட்டையினால் கூட காது கேட்குறது கம்மியாகிறதும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதோட ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் கம்மியாகிறதுனால பல உறுப்புகள் பாதிப்படையுது. அதில் காது கேட்குறது கம்மியாகிறதும் முக்கியமாக பார்க்குறோம். இந்த காது ரிலேட்டடான பிரச்சனைகளால் மனநிலை ரீதியான பாதிப்புகள் வருமா சார்? மன அழுத்தம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக, அதான் இப்போ நான் சொன்னேன். கண்டிப்பாக காது கேட்கல அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷனும் ஒரு சோஷியல் வித்ட்ராலும் வந்துடும். ஏன்னா இப்போ நீங்கள் காது கேட்கல, இப்போ எனக்கு காது கேட்கல அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் 2 தடவை யோசிப்பேன். ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா அது எனக்கு சரியாக புரியுமா புரியாதான்னு ஒரு டவுட் வரும். அப்போ நான் கேள்வி கேட்குறதே நான் அவாய்ட் பண்ணிடுவேன். அப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல வந்து நான் பேசுகிறத ரொம்ப அவாய்ட் பண்ணிவிட்டு நான் தனியாக போயிடுவேன். அந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, இந்த ஏஜில் இருக்கிறவங்கன்னு இல்லை, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு வித்ட்ராவலும் மென்டல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.